கொள்கையை சிதைக்கும் முயற்சியில் பாஜக ஈடுபட்டுள்ளது என்று மயிலாடுதுறையில் நடைபெற்ற ஓரணியில் தமிழ்நாடு தீர்மான ஏற்பு பொதுக்கூட்டத்தில் அமைச்சர் மெய்யநாதன் குற்றம் சாட்டியுள்ளார். மயிலாடுதுறையில் தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டோம் என்ற தலைப்பில் ஓரணியில் தமிழ்நாடு தீர்மான ஏற்பு பொதுக்கூட்டம் நடைபெற்றது. மாவட்ட செயலாளர் நிவேதா முருகன் எம்எல்ஏ தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் சி.வி. மெய்யநாதன் பங்கேற்று சிறப்புரையாற்றி பேசுகையில், 43 லட்சம் பள்ளி குழந்தைகள் பயன்பெறக்கூடிய 2153 கோடி ரூபாயை தர மத்திய அரசு மறுத்துள்ளது. மத்திய அரசு புதிய கல்விக் கொள்கை மற்றும் மும்மொழிக் கொள்கையை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று வற்புறுத்துகிறது. மத்திய அரசின் அநீதிகளை எதிர்த்துதான் ஓரணியில் தமிழ்நாடு என்ற முழக்கத்தை நாம் முன்னெடுத்துள்ளோம். தமிழக அரசு கடந்த 4.5 வருடத்தில் பள்ளிக்கல்வித்துறைக்கு 2 லட்சம் கோடி நிதி ஒதுக்கீடு செய்துள்ளது. இந்த ஆண்டு மட்டும் 46,167 கோடி ரூபாய் கல்விக்காக ஒதுக்கீடு செய்துள்ளது. அதேவேளையில் மத்திய அரசு இந்தியா முழுவதும் 28 மாநிலங்கள் 8 யூனியன் பிரதேசங்களுக்கு கல்விக்காக 78,000 கோடிதான் என்றால் கல்வியை நமக்கு கொடுப்பதற்கு மத்திய அரசு தயாராக இல்லை. தமிழ்நாட்டின் கல்விக் கொள்கையை சிதைக்கும் முயற்சியில் பாஜக ஈடுபட்டுள்ளது. 2024 நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ்நாடு பாண்டிச்சேரியில் ஒட்டுமொத்த தொகுதியையும் கைப்பற்றி பாஜக பிரீதி பெரும்பான்மை கிடைக்காத வகையில் செய்த ஒரே முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் என்பதால்தான் குறுக்கு வழியில் பாஜக தமிழ்நாட்டின் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கையை குறைக்கும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளது. 10 ஆண்டுகளுக்கு ஒருமுறை மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்த வேண்டும். ஆனால் பாஜக பொறுப்பேற்று 10 ஆண்டுகள் நிறைவடைந்தும் தற்போது வரை மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தவில்லை. அடுத்த வருடம் கணக்கெடுப்பு நடத்தப்படும் என்று சொல்கிறார்கள். அதுவும் எடுப்பார்களா என்று தெரியவில்லை. 1931 இந்தியாவின் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கப்பட்டது. வாக்காளர் பட்டியலில் தீவிர திருத்தம் என்று சொல்லி பீகாரில் பாஜக ஆட்சி அமைக்க முடியாது என்பதற்காக பாஜகவிற்கு எதிராக வாக்களிப்பவர்கள் 64 லட்சம் பேரை ஒரே நாளில் வாக்காளர் பட்டியலில் இருந்து பெயரை நீக்கியுள்ளனர். இதனை கண்டித்து மத்திய எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி வாக்கு திருட்டு பிரச்சாரத்தை முன்னெடுத்துள்ளது மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. தமிழகத்திலும் மத்திய அரசு வாக்காளர் பட்டியல் தீவிர திருத்தம் என்பதை செயல்படுத்த முனைவதால் 68,000 வாக்குச்சாவடிகளிலும் திமுக முகவர்களை நியமித்து பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். வாக்காளர் பட்டியலில் இருந்து ஒருவரின் பெயரை நீக்க விடமாட்டோம் என்பதை எச்சரிக்கும் வகையில்தான் இந்த ஓரணியில் தமிழ்நாடு தீர்மானம் எதிர்ப்பு கூட்டம் நடைபெறுகிறது. கீழடியில் 2 முறை ஆய்வு செய்தும் அதன் முடிவுகளை மத்திய அரசு வெளியிடவில்லை. அதேபோல் 5,000 ஆண்டுகளுக்கு முன்பு இரும்பு பயன்பாடு தமிழ்நாட்டில்தான் முதலில் தொடங்கப்பட்டதற்கான சான்றுகள் கிடைத்துள்ளதை அங்கீகரிக்க மறுத்த அரசு மறுக்கிறது. தமிழ்நாட்டில் மும்மொழிக் கொள்கை மூலம் ஹிந்தி திணிப்பை எதிர்த்து முதலமைச்சரின் பின்னால் தமிழக மக்கள் நிற்க வேண்டும் என்றார். தொடர்ந்து தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டோம் என்ற உறுதிமொழி ஏற்றனர். பின்னர் மாற்றுக் கட்சியிலிருந்து திமுகவில் இணைந்தவர்களுக்கு அமைச்சர் மெய்யநாதன் கட்சி துண்டு அணிவித்து வரவேற்றார். இதில் சீர்காழி எம்எல்ஏ பன்னீர்செல்வம், நகர்மன்ற தலைவர் செல்வராஜ், மாவட்ட பொறுப்பாளர்கள், பொதுமக்கள் பெருந்திரளாக கலந்து கொண்டனர். சென்னையிலே ஒரு அரசு பள்ளியில் படித்த சுந்தர் பிச்சை என்ற இளைஞன் தான் கூகுள் அமைப்பினுடைய CEO இருக்கிறார் என்றால் இதுதான் தமிழன் கல்வியால் சாதித்த சாதனை என்பதை யாரும் மறந்துவிட முடியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலை இன்றைக்கு ஒன்றிய அரசாங்கம், ஒன்றிய அரசுடைய கல்வி அமைச்சராக இருக்கின்ற தர்மேந்திர பிரதான் நமக்கு வர வேண்டிய SSA திட்டத்தின் மூலமாக தமிழ்நாட்டில் பயன்பெறக்கூடிய 43 லட்சம் பள்ளி குழந்தைகள் பயன்பெறக்கூடிய அந்த 2,152 கோடி ரூபாயை தர மறுக்கிறார்கள் என்றால் நாம் தயவு செய்து எண்ணி பார்க்க வேண்டும். என்ன சொல்கிறார்கள்? புதிய தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதோடு இங்கு இருக்கின்ற எல்லோரும் மும்மொழிக் கொள்கை இந்தி திணிப்புக்கான அந்த முயற்சியிலும் பாஜக ஈடுபட்டிருக்கிறது. அதை தடுப்பதற்காகத்தான் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் 2,000 கோடி அல்ல 10,000 கோடி இருந்தாலும் மும்மொழி கொள்கைக்கு நான் ஆதரவாக கையெழுத்திட மாட்டேன் என்று சொன்ன இந்தியாவின் ஒரே முதலமைச்சர் தமிழ்நாடு முதலமைச்சர் தான். அப்படிப்பட்ட இந்த அநீதிகளை எதிர்த்துத்தான் இந்த ஓரணியில் தமிழ்நாடு இந்த முழக்கத்தை நாம் மேற்கொண்டிருக்கிறோம். குறிப்பாக நம்ம இந்த 4.5 வருஷத்துல பள்ளி கல்வித்துறைக்காக ஒதுக்கீடு செய்த நிதி எவ்வளவு தெரியுமா? 2 லட்சம் கோடி ஒதுக்கீடு செய்திருக்கிறார். இந்த ஆண்டு மட்டும் 46,167 கோடி ரூபாய் கல்விக்காக ஒதுக்கீடு செய்து அதிக நிதி ஒதுக்கியது பள்ளி கல்வித்துறைக்கு என்றால் கல்விக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் தருகின்ற முக்கியத்துவத்தை நாம் அறிந்திருக்கிறோம். அதே வேளையில் ஒன்றிய அரசாங்கம் இந்தியா முழுவதும் 28 மாநிலங்கள்
அதே போல 8 யூனியன் பிரதேசங்கள் ஒட்டுமொத்தமாக 140 கோடி மக்களுடைய இந்த தேசத்தை ஆளுகின்ற பாஜக பள்ளிக்கல்வித்துறைக்காக ஒதுக்கி இருக்கின்ற தொகை வெறும் 78,000 கோடி தான் என்றால் கல்வி நமக்கு கொடுப்பதற்கு அவர்கள் தயாராக இல்லை. எப்படியாவது தமிழ்நாட்டில் இவர்கள் படித்து முன்னேறுகிறார்கள், அவர்களை தடுக்க வேண்டும் என்று புதிய தேசிய கல்விக் கொள்கை 3ஆம் வகுப்பில் பொதுத் தேர்வு, 5ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு, 8ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு, 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு என்று நம் கல்வியை சிதைக்கக்கூடிய முயற்சியை பாஜக எடுத்திருக்கிறது. அதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பிரச்சாரத்தை தமிழ்நாடு முதலமைச்சர் மேற்கொண்டிருக்கிறார். ஆக அப்படிப்பட்ட இந்த தமிழ்நாட்டில் தான் இன்றைக்கு இருக்கின்ற மாநில பிரதிநிதித்துவத்தில் நாடாளுமன்றத்தில் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் 2024 நாடாளுமன்ற தேர்தலில் ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் இருக்கின்ற மக்கள் பாண்டிச்சேரி உட்பட இந்தியா கூட்டணிக்கு 40க்கு 40 என்ற மகத்தான வெற்றி தேடி தந்தவர்கள் தமிழ்நாட்டு மக்கள். அந்த வெற்றியை தந்தவர் தலைவர் தமிழக முதலமைச்சர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.